வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான கதை கவிஞர் ராம பரஞ்சோதியோட திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற நூல்லிருந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை கண்ணம்மா ஐஏஎஸ். அன்றைய தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்திகளில் அதுதான் முதலாவதாக இருந்தது. இவ்வாண்டு யுனெஸ்கோ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 5 சாதனை பெண்மணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி திருமதி கண்ணம்மா என்பவரும் ஒருவர் என்பதுதான் அச்செய்தி. திருமதி கண்ணம்மா அவர்கள் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை இணை இயக்குநராக பெண்கள் முன்னேற்ற பிரிவில் பணியாற்றி கொண்டிருந்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்கு, குறிப்பாக கிராம பகுதி பெண்கள் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டி இவர் மிகச்சிறந்த திட்டங்கள் வகுத்தவர். ஊக்கத்தொகைகள் வழங்கல், மாணவியர் பெண்கள் விடுதிகள் கட்டுதல் போன்றவற்றிற்காக அரசு கூடுதல் நிதி ஒதுக்கச் செய்து தக்க முறையில் செலவிட்டு பலரின் பாராட்டுகளையும் பெற்றார். இவரின் சேவையை பாராட்டி ஏற்கனவே மாநில, மத்திய அரசுகள் விருதுகள் வழங்கியுள்ளன. அடுத்த மாதம் யுனெஸ்கோவின் தலைமை அலுவலகம் உள்ள பிரான்சின் தலைநகர் பாரிஸில் ஐநாவின் பொதுச் செயலாளர் திருக்கரங்களால் திருமதி கண்ணம்மா விருதை பெற இருந்தார். மறுநாள் காலை இவ்வதிகாரியிடம் முதலில் பேட்டி எடுக்க பெண்கள் முரசு மாத இதழ் நேரம் வாங்கி இருந்தது. பேட்டி அன்று காலை 10 மணி அளவில் சென்னை அடையாறு பகுதியில் வசிக்கும் திருமதி கண்ணம்மா அவர்களின் இல்லத்திற்கு பெண்கள் முரசின் நிருபரும் புகைப்படக் கலைஞரும் வருகை தந்தனர். இருவருமே பெண்கள். வீட்டின் வரவேற்பறையில் கண்ணம்மா அமர்ந்திருந்தார். பக்கத்தில் சுமார் 85 வயதுள்ள ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் மடியில் 2 வயது பையன் ஒருவன் அமர்ந்திருந்தான். எதிரே உள்ள மற்றொரு சோபாவில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க தம்பதியர் அமர்ந்திருந்தனர். பேட்டி தொடங்கியது. வணக்கம் மேடம். இவ்வாண்டின் யுனெஸ்கோ பெண் சாதனையாளர் விருது தங்களுக்கு கிடைக்க இருப்பதை குறித்து பெண்கள் முரசு பெருமைப்படுவதுடன் தங்களை பாராட்டவும் கடமைப்பட்டுள்ளது. முதலில் இங்குள்ள உங்கள் உறவுகள் பற்றி கூறுங்களேன். இங்கே மடியில் குழந்தையுடன் இருப்பவர் என் வளர்ப்பு தந்தை. இந்த வயதிலும் கண் பார்வை, காதுகள் கோளாறின்றி நன்றாக நடக்கின்றார். இவர் மடியில் என் ஒரே குழந்தை. இவர்கள் இருவரும் என்னை பெற்றவர்கள். என் கணவர் ஒரு கம்பெனியில் ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கின்றார். பணி நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ளார். நல்லது மேடம். உங்கள் சிறு வயது வாழ்க்கையை பற்றி கூறுங்களேன். நான் கோவை மாவட்டத்தில் ஒரு சிறிய பட்டிக்காட்டு கிராமத்தில் பிறந்தவள். என் பெற்றோர்களுக்கு சொந்தமான சொற்ப நிலத்தில் வேலை செய்ததோடு விவசாய கூலிகளாகவும் வாழ்ந்த ஏழைகள். எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன். நான் தான் கடைக்குட்டி. நான் எங்கள் கிராமத்து பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். ஒவ்வொரு வகுப்பிலும் மதிப்பெண்கள் பெறுவதில், விளையாட்டில் முதலாவதாக வருவேன். எனவே என் ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டேன். 6வது படிக்க 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிக்குத்தான் செல்ல வேண்டும். அப்போது பஸ் வசதி கிடையாது. எனவே கிராமத்தில் 90% பெண் பிள்ளைகள் 5ஆம் வகுப்பிற்கு மேல் படிப்பை தொடர்வதே இல்லை. ஆனாலும் ஆண் பிள்ளைகளை பெரும்பாலோர் மேலும் படிக்க வைப்பர். அடுப்பூதும் பெண்கள் 5வது படித்தால் போதும் என்பது அந்நாளில் கிராமத்து மக்களின் சித்தாந்தம். அப்படியா? பிறகு நீங்கள் எப்படி கல்லூரி படிப்பு முடித்து ஐஏஎஸ் ஆனீர்கள்? என் பெற்றோரும் என் படிப்பை 5வதோடு முடித்திடவே முடிவு செய்தனர். என் அக்கா 4ஆம் வகுப்பில் ஃபெயிலானதால் அத்தோடு நிறுத்தப்பட்டாள். ஆனால் நான் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் பெற்றோரிடம் வந்து பேசினார். கண்ணம்மா மிக நன்றாக படிப்பவள். அவளை மேலும் படிக்க வையுங்கள் என்றார். அதற்கு இயலாது என என் பெற்றோர் திட்டவட்டமாக கூறினர். அப்போது தலைமை ஆசிரியர், நான் இவ்வாண்டுடன் விருப்ப ஓய்வு பெற்றதால் திருச்சி நகரின் அருகிலுள்ள என் சொந்த ஊருக்கு சென்றிட உள்ளேன். நானும் என் மனைவியும் தான். எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. நீங்கள் விரும்பி அளித்தால் கண்ணம்மாவை நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம். நன்றாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைப்போம். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவளை வந்து பார்த்துவிட்டு செல்ல ஆட்சேபிக்க மாட்டோம். அவளும் இங்கு வந்து பார்த்துவிட்டு செல்லலாம். நாங்கள் இன்னும் 1 வாரத்தில் புறப்பட இருக்கின்றோம். நீங்கள் 2-3 நாட்கள் நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றனர். என் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் ஊர் பெரியவர்களுடன் கலந்தாலோசனை செய்தார்கள். தலைமை ஆசிரியர் மீது ஊரிலுள்ள அனைவருக்குமே நல்ல மதிப்புண்டு. அனைவரும் என்னை தத்து கொடுத்தால் என் வருங்காலம் சிறப்பாக அமையும் என்றே ஒரே மாதிரி கூறினர். தன் மகள் எதிர்காலம் நன்றாய் இருக்கட்டும் என என்னை அடுத்த 4ஆம் நாளே தலைமை ஆசிரியருக்கு தத்தாக அளித்து விட்டனர். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு மேடம். மேலே நடந்ததை பற்றி சொல்லுங்க. என் வளர்ப்பு தந்தையின் ஊரில் அப்போதே மேல்நிலைப்பள்ளி இருந்தது. அதில் சேர்ந்து நான் +2வில் தேர்ச்சி அடைந்தேன். அப்பள்ளியிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் மதிப்பெண்கள் பெறுவதில் முதலாவதாக இருந்தேன். +2 தேர்வில் திருச்சி மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்தேன். ஓட்டப்பந்தயத்திலும் மாவட்ட அளவில் பரிசுகள் பெற்று வந்தேன்.
பிறகு திருச்சியில் உள்ள கல்லூரியில் சேர்ந்து பிகாம் முடித்தேன். அதுவும் முதல் வகுப்பில்தான். என் வளர்ப்பு தந்தை சிறுவயது முதலே நான் ஐஏஎஸ் ஆக வேண்டுமென அடிக்கடி சொல்லி வளர்த்தார். நான் ஐஏஎஸ் முதல் முறை எழுதின போதே நான் இந்திய அளவில் 80வது ரேங்க்கும் தமிழ்நாட்டளவில் 13வது ரேங்க்கும் பெற்றேன். தமிழ்நாட்டிற்காக ஐஏஎஸ் அதிகாரியாகவும் ஒதுக்கப்பட்டேன். கடந்த 3 ஆண்டுகளாக தற்போதுள்ள பணியில் தொடர்கிறேன். யுனெஸ்கோ விருதை என் சேவையின் பாராட்டாய் பெற உள்ளேன். உங்கள் வாழ்க்கை உண்மையிலே முன்னேறும் எண்ணம் உள்ள பெண்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமாம், உங்கள் பெற்றோர்கள் எப்போது உங்களுடன் வந்து தங்க ஆரம்பித்தனர் என்று சொல்ல முடியுமா மேடம்? அதை பற்றி என் தந்தையிடமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா வணக்கம். இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா. இவங்க பேசும்போது பெற்றவர்கள் மேலே எந்த குறையும் சொல்லலை. அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனால் இவங்களை பெற்ற நாங்கள் உண்மையிலேயே குறை உள்ளவர்களாகவே என் மனம் சொல்லுது. எங்ககிட்ட இருந்த கொஞ்ச நிலத்தில் பாதியை விற்று பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடித்தோம். மாப்பிள்ளை ஒரு சின்ன கம்பெனியில் ஹெல்ப்பராக தான் இருக்கார். இந்த வாத்தியார் இவங்களை மேலே படிக்க வைக்க சொல்லியும் நாங்கள் கேட்கல. ஆனால் பையனை கடனை வாங்கி படிக்க வச்சோம். பொதுவாக பின்னால் ஆண் பிள்ளை தான் வயசான பெற்றவங்களை காப்பாற்றுவான்னு எண்ணுவது என்னாட்டம் கை நாட்டுக்கு வழக்கம். என் பையன் இன்ஜினியரிங் முடித்ததும் நல்ல சம்பளத்தில் வேலையும் கிடச்சிது. 2 வருஷத்துக்கு அவனும் குடும்பத்துக்கு நல்லாவே உதவினான். எங்கள் பழைய வீட்டையும் ரிப்பேர் செய்தான். ஆனாலும் கல்யாணம் செஞ்ச 6 மாதத்தில் தனி கொடுத்துனம் போயிட்டான். எங்கள் 2 பேருக்கும் பெத்து வளர்த்த கடனுக்காக மாதம் 2000 கொடுப்பதாக சொன்னான். ஆனால் ரோசமுள்ள நாங்கள் வாங்க மறுத்துட்டோம். எங்கள் மனசில் தெம்பும் உடம்புல வலுவும் இருக்கிற வரைக்கும் உழைச்சே பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஐஏஎஸ் ஆகி வேலை கிடச்சதும் எங்களை கட்டாயப்படுத்தி கூட அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்க இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக உலகளவில் விருது வாங்க காரணம் இந்த வாத்தியாரும் அவங்க பெஞ்சாதியும் தான். ஒருவேளை இவங்க எங்களோட கிராமத்தில் இருந்திருந்தா கட்டாயம் ஒரு ஏழைக்கு வாழ்க்கைப்பட்டு பட்டிக்காட்டானா தான் இருந்திருப்பார். கடவுள் அந்த மட்டத்தில் இந்த வாத்தியார் ஐயா மூலமாக இவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டினார். பாவம், இவங்களை வளர்த்த அம்மா தான் இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரான 1 வருஷத்துலேயே கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இவங்க கல்யாணத்தை பார்க்கவும் பேரப்பிள்ளைய கொஞ்சமும் கொடுத்து வைக்கல. ஆமாம், நீங்கள் கை நாட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் பேச்சை பார்த்தா ஓரளவு படித்தவர் போல் தெரியுதே. உண்மையில் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத கை நாட்டு தான். ஆனால் இவங்க கூட வந்த பின்னால் ஒரு வாத்தியார் வச்சு தமிழ் படிக்கிறதுக்கும் கையெழுத்து போடவும் கற்றுக்க வச்சாங்க. பேப்பர் படித்தும் டிவி பார்த்தும் ஓரளவு உலக ஞானம் கற்றுக்கிட்டேன். வளர்ப்பு தந்தையை பார்த்து, வணக்கம் ஐயா, உங்ககிட்ட எதுவும் இது வரைக்கும் கேட்குற வாய்ப்பு வரல. இருந்தாலும் இவங்க ஐஏஎஸ் தேர்வானதை விருது பெற இருப்பதை குறித்து ஏதாச்சும் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த பேட்டியை கவனிச்சுட்டு தான் வந்தேன். கண்ணம்மாவின் பெற்ற அப்பா இவளோட முன்னேற்றத்திற்காக நான் தான் காரணம் என்பது போல் என்னை புகழ்ந்து பேசினார். நான் கண்ணம்மா படிக்க உதவினேன் என்பதோடு சரி. மற்றபடி இவ ஐஏஎஸ் ஆனது விருது யுனெஸ்கோவில் வாங்க இருப்பதெல்லாம் காரணம் இவளுடைய திறமையே அப்படின்னு தான் சொல்லுவேன். இவளை தத்து எடுத்து நாங்கள் பெத்த பாக்கியத்தை உண்மையிலேயே எனக்கு ஒரு சொந்த மகள் பிறந்திருந்தாலும் பெற்றிருப்போமான்னு தெரியல. இந்த வயதான காலத்தில் என்னை பூவாட்டம் காத்து பார்த்துக்கிறா. நன்றிங்க மேடம். இந்த பேட்டி உண்மையிலேயே மிகச்சிறப்பாக இருந்தது. அடுத்த வாரம் வெளிவரும் பெண்கள் முரசில் நிச்சயம் இடம்பெறும். நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் வணக்கம் மேடம். நன்றி, வணக்கம். ஐயா திருவள்ளுவர் கல்வியை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றியும் 400வது குறளில் அதை தான் சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகிலுள்ள செல்வங்களுள் ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் கல்வி ஒன்று மட்டுமே. மற்ற செல்வங்கள் அந்த அளவிற்கு சிறப்பை பெறாதாம். கண்ணம்மா வாழ்வில் புகழும் போற்றலும் பெற வைத்தது அவள் கற்ற கல்வியே என்பதில் ஐயம் சிறிதளவும் இல்லை. நன்றி.